நம்ம பொட்டி கடையில கிடைக்கிற 5 ரூபாய் வாழைப்பழத்துல இவ்ளோ நன்மைகள் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. வாழைப்பழம் கடையில சாதாரணமா கிடைக்குதுன்னு அத குறைவா எடை போடாதீங்க. அதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்கு தெரியுமா? இந்த வீடியோல வாழைப்பழம் சாப்பிடுறதால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். முழுசா வீடியோவை பாருங்க. ஏன்னா யார் யார் வாழைப்பழத்தை சாப்பிடணும், யாரு சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடுறது கரெக்ட், எப்ப சாப்பிடக்கூடாதுன்னு உங்க எல்லா கேள்விகளுக்கும் நாங்க பதில் சொல்ல போறோம். பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரும பொலிவு. நமக்கு வயசு ஆக ஆக சருமத்துல சுருக்கங்கள் வர்றது இயல்புதான். வாழைப்பழத்துல உள்ள மெக்னீசியம் மற்றும் விட்டமின் சி நம்ம உடல்ல கொலோஜன் உற்பத்தியை தூண்டுது. இது சருமத்தை இளமையாவும் பொலிவாவும் வைத்திருக்க ஒரு இயற்கை மெருகூட்டியா செயல்படுதுன்னு சொல்றாங்க. சிறுநீரக ஆரோக்கியம். பொதுவாவே சிறுநீரகத்துல கற்கள் உருவாக்குறத தடுக்க பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரொம்ப முக்கியங்க. வாழைப்பழத்துல இருக்க இந்த 2 சத்துக்கள் சிறுநீரக செயல்பாட்டை சீராக்கி கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. மன அழுத்தம். நம்மள பல பேருக்கு ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. வாழைப்பழத்துல உள்ள அமினோ சத்து நம்ம மூளையில ஹார்மோனை சுரக்க செய்து மனச அமைதிப்படுத்துதான். கவலையா டென்ஷனா இருக்கும்போது டீ காஃபி குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுறது ஃபீல் ஆகும். நிம்மதியான தூக்கம். ராத்திரி நேரத்துல சரியா தூக்கம் வராம தவிக்கிறீங்களா? வாழைப்பழத்துல உள்ள மெக்னீசியமும் பொட்டாசியமும் தசை இறுக்கங்களை குறைச்சு உடலை ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. இது ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு உடலை தயார் செய்யற ஒரு இயற்கை நிவாரணம்னு சொல்றாங்க. ஹெல்த்தியான ஓட்ஸ் வாழைப்பழம் ஸ்மூத்தி குடிக்கலாமா? ஓட்ஸ்ல ஃபைபர் ரொம்ப அதிகங்க. வாழைப்பழத்துக்குள்ள சேர்த்து சாப்பிடும் போது ரத்தத்துல சர்க்கரை அளவை மெதுவா ரிலீஸ் பண்ணும். ரெகுலரா சாப்பிடுற இட்லி, தோசை, பொங்கலுக்கு பதிலா இந்த ஸ்மூத்திய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. வயிறு ஃபில்லிங்கா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாதி வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. சின்ன பழமா இருந்தா ஒரு முழு பழம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வறுத்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் பால். அவ்வளவுதான். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி இருந்தா சேர்த்துக்கோங்க, மணமா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடி. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் இது கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும், சரியா? நெஞ்செரிச்சலுக்கு தீர்வு. நம்மள பல பேருக்கு சாப்பிட்ட பிறகு நெஞ்செரிச்சல் இருக்கும். வாழைப்பழம் ஒரு சிறந்த நேச்சுரல் ஆன்டாசிடாங்க. இது வயிறு பகுதியில ஒரு மெல்லிய பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி அமிலத்தன்மையால வர எரிச்சலை உடனே குறைக்குமா. எனர்ஜி பூஸ்டர். ரொம்ப நேரம் வேலை செஞ்சாலோ இல்லது உடல் சோர்வா இருந்தாலோ உடனே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. இதுல உள்ள இயற்கை சர்க்கரை உடலுக்கு உடனடி சக்தியை தரும். அதே சமயம் ரத்தத்துல சர்க்கரை அளவை திடீர்னு அதிகரிக்காது. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. இது ஒரு பெரிய கட்டுக்கதைங்க. சர்க்கரை நோயாளிகள் வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாதுன்னு இல்ல, மிதமான அளவுல சாப்பிடணும். ஒரு நாளைக்கு பாதி பழம் இல்ல ஒரு சின்ன துண்டு அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுங்க. நார்சத்து அதிகமா இருக்க உணவோட சேர்த்து சாப்பிடும் போது ரத்தத்துல சர்க்கரை அளவை திடீர்னு ஏத்தாது. அதே மாதிரி ரொம்ப பழுத்த பழமா இல்லாம கொஞ்சம் காயோட்டமா இருக்கிற வாழைப்பழங்களை சர்க்கரை நோயாளிகள் மிதமான அளவுல கண்டிப்பா சாப்பிடலாம். செரிமான மண்டலத்தின் பாதுகாவலன். வாழைப்பழத்துல ஃபைபர் அதிகமா இருக்குங்க. இது குடல் இயக்கத்தை சீராகி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வரத தவிர்க்குது. செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருந்தாலே பாதி நோய் நம்மள விட்டு போயிடும்னு டாக்டருங்க சொல்றாங்க.
சோ டெய்லி ஃப்ரீயா டாய்லெட் போகிறதுக்கு வாழைப்பழம் ஒரு நல்ல ரெமிடி. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். நவீன மருத்துவ உலகம் அதிகமா வலியுறுத்துறது சோடியம் பொட்டாசியம் சமநிலை. உப்பு ரத்த அழுத்தத்தை உயர்த்தும், ஆனா வாழைப்பழம் அதுல இருக்க பொட்டாசியம் மூலம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுதுங்க. இது இதய தமனிகள் கடினமாவதை தடுக்க ஒரு சிறந்த பாதுகாப்பு. இதயத்தின் நண்பன். எல்லாத்துக்கும் மேல பொட்டாசியம் சத்து இதய துடிப்பை சீரா வைக்கும். தசைகள் சரியா சுருங்கி விரியவும் உதவுது. இதய நோயாளிகளுக்கு வாழைப்பழம் ஒரு நல்ல மருந்தாவே கருதப்படுதுங்க. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது இதயத்தை ஸ்ட்ரென்த் ஆக்குதுன்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. வாழைப்பழம் சாப்பிடுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. எப்போ வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது? ராத்திரி தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, காலையில எழுந்து வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டா ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம். எப்ப வாழைப்பழத்தை சாப்பிடணும்? காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறமா, மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி, மிட் ஸ்நாக் மாதிரி ஒரு 12 மணிக்கு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜிய அழகா கொடுக்கும். எப்படி சாப்பிடணும்? நல்லா மென்னு சாப்பிடணுங்க. அதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை தனியா சாப்பிடறதுக்கு பதிலா அது கூட கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து சாப்பிடுங்க. இன்னும் உடம்புக்கு நல்லது. நாம சத்தான உணவை சாப்பிடுறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி சாப்பிடுறோன்றதும் முக்கியம். அப்பதான் அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கரெக்டா கிடைக்கும். இரவு நேரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அப்படி சொல்றது ஒரு பெரிய தப்புங்க. சளிக்கும் வாழைப்பழத்துக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்ல. சளி தொந்தரவு இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல அல்லது குளிர்ச்சியான நேரத்துல தவிர்க்கிறது நல்லது, அவ்வளவுதான். உங்களுக்கு சிறுநீரக கோளாறு இருந்தா, மருத்துவர்கள் பொட்டாசியம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இருந்தா, வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க மருத்துவர்கிட்ட கேட்டுதான் நீங்க சாப்பிடணும். பாத்தீங்களா, சாதாரண வாழைப்பழம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா சரியான முறையில சாப்பிட்டா நம்ம உடலுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குது பாத்தீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாழைப்பழத்துல இவ்ளோ நன்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறோம்.